அதை கடிச்சேன்னா உன் சம்பளம் பத்தாது மேற்கொண்டு வாங்கி கொடுக்கணும் பார்த்துக்க. என்னாச்சு? சொன்னாதானே தெரியும். யாரு? நான் தான் தென் திசைக்கு அதிபனான யம தர்மன். என்ன தர்மன்? யமன்டா. யமன்டா 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 யமன்டா. இப்ப தெரியாதுடா. எப்படா தெரியும்? நீ டூ வீலர்ல போகும்போது உன்னை நான் தூக்கம் போது தெரியும். அப்பதானே உன்னை குறுக்க விட்டு வச்சுக்கோ. அன்றொரு நாள் வஜிஷ்டனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக யம தர்மனாகியான் அரியணையில் வீற்றிருந்தேன். அப்பொழுது விஸ்வாமித்திர மகர்ஷி ஓடோடி வந்து, அதே யமதர்மா, நீ உடனடியாக பூலோகத்திற்கு செல். பூலோகத்திலே நீதி தவறாதவனும் நேர்மை தவறாதவனும் சத்தியம் தவறாத உத்தமன் ஒருவன் இருக்கின்றான். அவன் தான் இந்த 56 தேசத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. வாய்க்கு ஆப்பு வச்சது மாதிரி இருக்கு. அண்ணவனை அடிமைப்படுத்தி அவனிடத்தில் கடுகளை வேணும் போய் வாங்கி வர வேண்டும் என்று யம தர்மனாகிய என்னை வீரவாகுவாகவும் எனது மனைவி ஷியாமளா சல்லாத்தாவாகவும் வேடமேற்று இந்த பூலோகத்திற்கு வந்து அந்த ஹரிச்சந்திரனை அடிமைப்படுத்தி அண்ணவனை மயானத்திற்கு அனுப்பி வைத்தேன். என்ன எத்தனை பொண்டாட்டி? என்ன ஏது? எனக்கு 2 பொண்டாட்டி. என்ன வச்சுக்கிட்டு காய போடுறியா? வச்சுக்கிட்டு காய போடுறியா? என் கொலை தொழில் சரக்கு வியாபாரம் பண்றது. என் தொழில் என்னன்னு கேட்கிற? அன்றாட பிணங்களை சுடுவது, மாடுகளை உரிப்பது, இந்த தோலை உரித்து தப்பு கட்டி அடிப்பது, அடிச்சு கொண்டு போய் சேர்த்துருது. என் சாமான் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கு. நீ எந்த சாமான தப்பு என் பொண்டாட்டி வச்சிருக்காங்க அங்க. வாங்கிட்டு வரேன் பாரு. செல்லாத்தா இந்த வாரம் இது வந்து சின்னவளோட எனக்கு தட்டாச்சி முளைக்கு நான் தான். யாரால கொண்டு போய் சேர்க்கணும், யாரால கொண்டு போய் வைக்கணும். உன் வேலையை என்ன தலைப்பு மாற்றி அடிக்கிற? எல்லா வேலையும் தலைப்பு தான் மாற்றி அடிப்பியா? தப்பு அடிக்கிறேன். ஆமா, தப்புல தான் அடிப்பாமா. பாரு, உத்து பாரு, உத்து பாரு. தப்பா தான் அடிப்பாங்க. தப்பா பாரு. உன் வேலையை எல்லாம் தலைப்பு மாற்றி அடிக்கிற வேலையா போச்சுக்கோ. இதனாலதான் என் பொண்டாட்டிங்க எனக்கு சண்டை வருதா? ஆமா, ராத்திரி 11 மணிக்கு மேலே போய் என் பொண்டாட்டியை முன்னாடி எதுவும் தெரியாம வாங்கிட்டு பிரச்சனை அடிக்கணுங்களா? அப்படி சொல்லுங்களா என்ன கேட்டீங்க? இப்பதான் சவுண்டு வருது.
இருக்குல்ல ஆமா அடுத்தபடியா கொட்ட போற கொட்டு மகமாய வரவழைக்கிறது. மகமாய எப்படி வரவழைக்கணும் எப்படி தெரியுங்களா? மகமாய் வந்து இப்ப வீதியிலா வருது. அந்த வீதியிலா வரும்போது ஒரு கொட்டு கொட்டுவாங்க. அது எப்படி தெரியுங்களா? வீதியிலா வரும்போது இது வந்து வீதியிலா கொட்டு. அடுத்தது என்ன கொட்டு? காமெடி கொட்டு. நல்ல வேற காமெடிக்கு போய் நான் கொளுத்துலாம். ஆமா காமெடிக்கு போய் அந்த யாரை கொளுத்துவாங்க? மம்முதனை கொளுத்து விடும்போது உரபாட்டு சொல்லு. ஆமா உரபாட்டு உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு உரபாட்டு தெரியுமா? தெரியாது ஐயா கொட்டிக்கார ஐயா உங்களுக்கு யார் கொண்டுதாரையா உங்களுக்கு தம்பி உங்களுக்கு தெரியாத நீங்க ஏன்டா தட்டாத்தி மூளைக்கு வாங்க? தெரிஞ்சவங்க தான் தட்டாத்தி மூளைக்கு வரணும். தெரியாதவங்க இங்க வரக்கூடாது. ஆமா அதனால இந்த காமெடி உரபாட்டு எப்படி தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஏ மன்மதர மன்மதர ஏ மதியுள்ள மன்மதர ஏ மன்மதர மன்மதர ஏ மதியுள்ள மன்மதர 1000 எலுமிச்சை பழம் 53 வாழைப்பழம். அது எப்படி கணக்காகும்? என்னது 1000 எலுமிச்சை பழம் 53 வாழைப்பழம் எப்படி கணக்காகும்? கணக்கு சரியா வருமே. இப்பதானே ஒரு லட்சணம் 53 வாழைப்பழத்தையும் 3 பீஸ் போட்டோம் வச்சுக்க. என்ன 1000 கணக்கு வரும்? எப்படி வரும்? 159 வரும். எப்படி? என்னடா ஒரு பாட்டுல 3ஆ பிரிச்சு 3 பேர் நீங்க பிடிக்கும் போது அதுக்கு என்னடா? ஆமா மகேந்திரன் கூட கமலாஞ்சேரியில வந்து ஒரு பாட்டுல வாங்கி 3ஆ பிரிச்சு நீங்க வர்பட்டு குடிச்சு 53 பாட்டுல பிரிக்கலாம் வாழைப்பழத்தை விற்க முடியாது. மண்டை கிழிப்பட்டு போகும். சரி வேண்டாம். அதனால 1000 எலுமிச்சை பழம் 53 வாழைப்பழம். அதுக்கப்புறம் இன்னொரு கொட்டு இருக்கு கல்யாண கொட்டு. நல்ல வேலை கல்யாணத்துக்கு நான் போனானா சாந்தி முகூர்த்தம். எந்த சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தம் எந்த சாந்தி? பட்டுக்கோட்டை சாந்தியா? செல்விதை வச்சு சாந்தியா? ஆமா அது எப்படி தெரியுமா? கல்யாண கொட்டு பொண்ணு பொண்ணுட்டும் மாப்பிள்ள அப்படி அடிக்கணும். தொண்டனக்கிடி பொண்ணுட்டும் மாப்பிள்ள தொண்டனக்கிடி பொண்ணுட்டும் மாப்பிள்ள. கல்யாணம் முடிஞ்சதான் அடுத்தது அவனுக்கு கர்மாதி தான். ஆமா இப்போ இப்போ வந்து மிருதகார சம்பந்தி செத்து விட்டாரு. ஏன் வாங்க சம்பந்தி ஆகக்கூடாது இருக்கா? சரி வேண்டாம். கொட்டிகார சம்பந்தி செத்து விட்டாரு. எனக்கு சம்பந்தியே கிடையாதுங்க. சரி மைசெட்டுக்கார சம்பந்தி புடிச்சு போடுங்க. நாளைக்கு நீ ஊர்ல செத்து போடணும் வேண்டாம் ஐயா. சரி யார் சம்பந்தியே செத்து விட்டாரு. ராஜா ராஜா சம்மந்தி செட்டு விட்டாரு கிளம்பி வாயான்னு போய் போக முடியுமா? எப்படி போக முடியும்? இந்த மாதிரி தட்டாத்தி முறையில் தலைவரெல்லாம் காசு கொடுத்து எவ்வளவு வாங்கியிருக்கிறேன் எவ்வளவு போயிருக்கிறேன்னு கழிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. அது வரைக்கும் சம்மந்தியாக கிடப்பாரு. உனக்கு உடனே பொண்ணு ஏறும். என்னடா அந்த கம்யூனிட்டி பாவம் இந்த நேரம் பார்த்து செத்து விட்டானே, அவன் ஏன் செத்தான், அவன் எதுக்கு செத்தான், எனக்கு செலவு வச்சுட்டானே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு. ஆமா இதை நான் இதே அடிச்சு சொல்லுவேன். எப்படி அடிச்சுக்கிட்டு வரவும் உங்களுக்கு அது தெரியாது. எப்படி அதை அடிப்புவேன்? ஏன் இந்த தான் எனக்கு செத்தான், எனக்கு இப்போ செலவு வச்சான். ஆமா ஏன் இந்த தான் எனக்கு செத்தான், எனக்கு இப்போ செலவு வச்சான்.
சம்மந்தி வீடு போய் சேர்ந்துட்டோம். மணி 2 மத்தியானம் மணி 2 எனக்கு வயிற்ற பசிக்கும். ஐயா சோறு போடுங்கன்னா அடிக்க வைப்பீங்க. செத்த வீட்டில் வச்சு சோறு போடுவோம். அதனால இதே அடிச்சு சொல்லுவேன். சாமி சம்பள பணம் 2 சொத்து போயிருக்க, சாமி சம்பள பணம் 2 சொத்து போயிருக்க. மணி 4 பணத்தை தூக்கணும். 3 நாளா செத்து கிடக்காரு. ஐயா பணம் 4 தூக்குங்கன்னா அடிக்க வருவீங்க. ஏன் ஒரே பையன் போயிட்டு போயிருப்பான். இல்ல புகைத்து போயிருப்பான் வெளிநாடு. இன்னொன்னு தூக்கணும்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஒன்னா நான் இதே அடிச்சு சொல்லுவேன். செத்து பச்சா தூக்கூடாது கூட, 4 பச்சா தூக்கூடாது கூட, செத்து பச்சா தூக்கூடாது கூட, 4 பச்சா தூக்கூடாது கூட. ஐயோ அந்த குடியக்கார பையன் பாத்தீங்களா? அந்த வீணா போன பையன், அந்த வெள்ளங்கார பையன், அந்த உள்ள மாதிரி பையன், அந்த முடிச்சாக்கி பையன், அந்த வாங்கிதிரே பையன், அந்த குடியக்கார பையன். என்ன நீட்டி பேசிட்டு இருக்க? ஊர்ல வேற மாதிரி நினைக்க போறோம். நீங்க என் புருஷன் சொல்லுவாங்களா? அப்பனா வேண்டாங்க. ஆளை பாருங்க, சும்மா நக்குனோன்றாங்க இருக்கிறான். ஆமாங்க, எண்ணி குச்சி மாதிரி இருக்கிறான். அவன் வாயில வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் இன்னைக்கு மட்டிய கையில மாட்டுனா அப்ப எனக்கு ஒரு புளிச்சுட்டாங்க விட போறேன். அந்த புளியறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. கருவாடு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா பரவாயில்ல. நடக்கையே தப்பு இல்ல. பாட்டுல கூட நீ பார்த்தது இல்ல. போதைய போட்டது மாதிரி வேற. என்ன அப்படி ஆகுற? என்ன அப்படி ஆகுற? பாய் உட்காரு. வாங்க போட்டாட்டி தோசைக்காராச்சி. பொண்டாட்டி கிச்சக்கல்ல மாடி வந்து நிக்கிறேன். தோசைக்காராச்சி நினைப்புல இருக்கிற நம்ம பொண்டாட்டியா? உனக்கு பொண்டாட்டியா? வேண்டாம், நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம்னா 4 பேர் நிற்கணும். எப்போ கலப்பிட்டு போனாலும் அதனால வேண்டாம். இந்த அடிமைக்கார பையன் போய் மயானத்துல காவ பண்றான்னு சொல்றேன். நீ கூப்பிடு. உன்னால வேலை முடிஞ்சா நீ விடு. இல்லைன்னா அவர் இங்கே அனுப்ப நான் வேலை விடுறப்ப. நான் விடுறப்ப வேலை. அதனால தான் இப்போ எல்லாம் பயிர் தெரிச்சதெல்லாம் மாவுக்கு ஒரு படி பாக்கா காணு. நீங்க விடுறதுனால நான் கூப்பிடுறேன் பாரு. அவன் வருவான்னு சொல்ற, நீ வருவாங்கிற. அவர் வருவாரியா? எனக்கு தெரியும். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது. உன் புருஷன் ஐயா நம்ம அடிமையை பத்தி எனக்கு தெரியும். வரத்து ஒண்ணு அவன் போடு ஓடியும் இல்லையா? நீ அவரு அடே தேடியா போய் தேடி பாரு. ஆமா இதுக்குள்ளே வந்து தேடு. அங்க போய் தேடு. ஆமா கூட உள்ள வர மாதிரியே இருக்கிறாரு. எப்படி அல்லையா மச்சான் ஒண்ணு
இருக்கு. ஒண்ணுக்கு வந்துனா கொல்ல பக்கம் போட முட்டா பையல பின்னாடி திரும்பி எத்தேவல ஒரு அடா 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 என்னலது என்னலது அதே போல இருக்கான் பாரு. என்ன சரி பண்ணி எனக்கு தெரியாது. யாரு இது? நல்லா யாவச்ச போனவங்க இந்த மாதிரி அவரை பார்த்து நல்லா முத வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுங்க. போய் சண்டைக்கு போய் அடி வாங்கிறாரு. எவ்வளவு வாட்டி வாங்கணுமோ அவ்வளவு சம்பளம் அதிகம். சண்டை போடியா போய் ஓடாத. இந்த மாதிரி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறது? ஏய் சண்டையா வா. பொண்ணா என்னைய அடிக்கிறதுல அவரையும் அடிக்கிறது. எங்கயா சட்டிக்கிறதா சொல்லு அடிக்கிறியா? மக்கள் அடிக்கடி வைத்தாங்க. யா விடுவா சண்டைக்கு நான் வரேன். ஏய் எஜமா, தாங்களுக்கு நான் அடிமை. அடிமைதானே? தாங்கள் சொல்லக்கூடிய வேலையை நான் செய்துதான் ஆக வேண்டும். ஏய் ஒண்ணா ஏன் அழுகு அழுகு அழுகு? போய் போய் கனிவ பத்தியா? அவனுக்கு கருப்பு ட்ரெஸ், நீ கருப்பு ட்ரெஸ். ஆனா வீட்ல மட்டும் வச்சிராத. யார் என் புருஷன்னு தெரியாம மேல இங்கருப்பு கீழே இங்கருப்பு. ஏய் கருப்பை பத்தி சரி பேசாத. அவங்க வேற சொன்னா கருப்பு அடிச்சு போடி. ஏய் உன்னை நான் கூப்பிட்டேன்ல எங்க போயிருந்த? அங்க உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன வேணும்? இந்த வாடி சரியா? காலம் கடந்து விட்டது. ஆமா நான் காசு மாநகரத்து 4448 வீதி, 4447 வீதியும் சென்றேன். ஒருவரும் விலைக்கு வாங்குவதற்கு யார் முன்வரவில்லை. கடைசி வீதியை உங்கள் வீதியை நோக்கி நான் வருகின்ற பொழுது மனம் வந்து ஏற்றுக்கொண்டீர்கள் எஜமான். நிப்பாடுங்க. மணி ஆகட்டும். 4 மணி நேரம் அது யாரு கேளியா? அது கேளியா? அது கேளியா? ஆகுது. நான் யாரு? அது கேளியா? சத்தம் இல்லடி. இதுல தூக்கிட்டு கிடக்குது. அது கேளியா? சத்தம் இருடி அமுக்குடி. மெட்ராஸ்ல இருந்து வந்து ஐயோ, அது கேளியா? ஆனா கேக்குற சத்தம் இருடி பாவி சரி. எத்த பொண்டாட்டி கேக்குறா. இந்த மாதிரி முத்தம் கொடுக்காது. நான் யா- ஏய், நான் யாரு? ஏய், நான் யாரு? நான் உனக்கு என்ன வேணும்? ஏஷம். ஐயோ, உன் போனோட அவர் போன எட்டு தெரிஞ்சு பாருங்க. நான் உனக்கு என்னடா வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு அடிமை. என்ன வேணும் சொல்லுங்க. இந்த பாரு, எனக்கு இந்த பாரு, இந்த 5 கை மணி கால் ஆனவன நடுக்குது. 4 மணி ஆனா எனக்கே கை கால் நடுக்க ஆரம்பிச்சிடும். நான் கொடுத்துதான். ஆமா, என் குடி குடுத்தனமா இருக்கு. நீ ஒரு கோட் கடிச்சா நான் ஒரு கட்டிங்காச்சும் அடிக்கணும். ஆமா. அதுக்காண்டி குடும்பம் இந்த கிழிச்சிக்கிட்டு கிடக்குது. சரி மச்சான், எப்பயாச்சும் யாரையாச்சும் வாங்கி பேசாம இரு. இந்த பாரு, 5 மணி ஆனா அந்த நடுக்க மட்டும் எனக்கு நிற்க மாட்டேங்குது. பார்த்து சூப்ப கூட பார்த்ததுல உன் கையா. நான் உன்கிட்ட ஏதாச்சும் நரிசி பண்ணி வாங்க. சரி சரி வாங்க வாங்க. அதனால நான் சரி இப்போ கண்ணு பிடிக்கணும்டா. போயிருந்தோ தெரியுதுல, நேர என்ன செய்யணும்? கண்ணு வீட்டால போடா. என்ன செய்யணும் கேட்டாங்க என்ன பார்த்து. ஒன்னே பார்த்தா உன்னை செஞ்சாலும் சரி. இந்த பாரு, அந்த தெரிஞ்சு பாரு, பட்டாத்தி மூளை, அந்த மூளை பணம் இருக்குல்ல, அங்க போய் நான் சொல்லி கழுவிட்டு வா, போ. அவர்கள் கொடுப்பார்களா? ஏய், யார் யாரும் சொல்லு, இல்லைன்னா என் பொண்டாட்டிக்கார சொல்லு. எஜமான் கேட்டதாக ஆ, போ ஓடு. மங்காதி இறைவா, மதுகுண்டு சுமக்கின்றே. ஐயோ என் தலைய உடைஞ்சு போச்சு. போடா. இன்னொரு தடவை நிமிஷம். என்று கேட்டு கொடுப்பார்களா? ஏய், நான் சொன்னது கேளுடா. என் பேர் சொல்லி ரொம்ப மாசமா. உங்களுக்கு பழைய பாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். போடா, போ. பழைய பாக்கி இருக்குன்னு சொல்லுகிறார்கள். பழைய பாக்கிய பொண்டாட்டி தீத்து. நான் வந்து கணக்க முடிப்பேன்னு சொல்லுவாங்க. அங்க ஒண்ணு ஒரு நிலவிக்கு அவன் மாவுல நிக்கிறான். சரி சரி சீக்கிரம். போடா, போய் வாங்கிட்டு வாடா. போடா. மன்னனாய் வாழ்ந்தாய். மதுகுடம் சுமக்கின்றே. மதுகுடம் சுமக்கின்றே.
பஞ்சாயத்து மாட்டு ஏங்க ஏங்க மச்சான் 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 ஆளு பாதி பாதி கொஞ்சம் சொல்லு மச்சான். செத்த இருடி மாமாயி ஆமா இப்படி பொங்குறியே அம்மா இல்ல மகேஸ்வரின்னு கூப்பிடு. இந்த மகேஸ்வரி அவ அர்ச்சனை வரமா தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா பாகேஸ்வரின்னு ஆஹா எங்க மாலத்துல இருக்கிற பாகேஸ்வரியா பாகேஸ்வரின்னு கூப்பிடுறான். ஏய் சரி இப்பதான்டா பண்ணி பீத்துட்டாங்க அந்த மாதிரி மச்சான் எப்படி இருக்கு சப்புன்னு இருக்கா? என்னடி உப்பு இருக்குது உள்ள இருக்குடா. ஏய் இங்கடா அங்கடி வா எங்க? ஏய் போய் வா. என்னடா அந்த பூச்சி முழு முழு போட்டு கொண்டு வந்துக்கிற என்ன சா வச்சுக்கிட்டு தவறாக சொல்லுவாங்க அவங்க கொடுத்ததை நான் பிடிக்கணுமேடா யோ உள்ள வச்சிருக்கேன் சூடா இருக்கு வா சாப்பிடலாம். சூடா இருக்குதா ஆமா நேத்தே வாங்கி வந்து வச்சிருக்கேன். ஆமையா வாயா. பரவாயில்ல இந்த பாரு நான் இப்போ சாப்பிடணும் சீக்கிரம் போய் ஐயா கிட்ட போய் ஒரு 500 பணம் வாங்கிட்டு வா யோ அவர் போய் அனுப்பலாமா? நான் போறேன். யார்கிட்ட அங்க போறேன் என் அப்ப ஊருக்கு. நீ போ 1000 ரூபாயா நான் போய் ஆஸ்பத்திரி செலவு பார்க்கணும் சொன்னபடி 500 ரூபா போய் வாங்கிட்டு வா வழிநாடு சார் வீரபாகு அதாவது வீரபாகுக்கு வழிநாடு செலவு போனோம் 500 ரூபா ஐயா அப்புறம் தான் மச்சான் அந்த ரெண்டுக்கு பக்கத்துல இன்னொரு செருப்பு சைப்பர் போடு. சைப்பர் போடு. ரெண்டுக்கு சைபர் இல்லை இன்னும் 2 சைபர் போட்டா ரெண்டு சைப்பர் இருக்கா? இன்னொரு 100 ரூபா ஒரு நாளைக்கு நீ எப்படி மயானத்தில் இருக்கிறன்னு நான் பரிசோதனைக்காக வந்தேன். ஆமா ரெண்டாவே நல்லாவே நீ உன்னுடைய கடமையில நீ கண்ணு கருத்துமாக இருக்கிற. அதனால வரக்கூடிய ஒவ்வொரு பிணத்துக்கும் கால் பணம் உடைத்துண்டு வாக்கரிசி வாங்கிக்கிட்டா நீ இந்த பற்றி சமாளிச்சு சர்வ ஜாக்கிரதையாக நான் காவல் புரிகிறேன். யார் வந்தாலும் சரி என் பிள்ளைய செத்து வந்தாலும் சரி இல்ல ஓ பிள்ளைய செத்து வந்தாலும் சரி கால் பணம் உடைத்துண்டு வாக்கரிசி தான் அப்பப்ப ஊருக்கு வந்து குடிச்சு அடிச்சு பழக்கம். கொல்லி வைக்க போற சிவமே நான் கொல்லி நான் வைக்க போறேன் சிவமே. கொல்லி வைக்க போற சிவமே ஒன்றரை தூக்கி இந்த மலையா ஒன்றரை தூக்கி இந்த மலை ஓடி வருகிறேன் தேடி போறேன். வைக்க போற சிவமே அப்பா ஐயோ ரேகட்டை பத்தி சொமே உனக்கு சாந்து கட்டை சம்பாது கட்டை பத்தி எரித்து எரிப்பேன்டா. இங்க இருக்கும் குரக்குழி கட்டையெல்லாம் பறிக்கி பத்தி எரிக்கிறனே. அப்ப சிவனருளானா பெற்ற தெல்ல போதே தெல்லாம் மகனே விட்டாயோடா விட்டாயோடா சூடாய மகனே ஒன்ன பத்த நான் ஒன்ன பத்த
லட்சணமாக இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள். நமது எஜமானுக்கு சேர வேண்டிய கால்பணம் முளத்துண்டு வாக்கியரசி நமக்கு தேவை. யாரடி கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரசி இருந்தாலே இல்லாவிட்டால் மரியாதையாக அந்த குழந்தை எடுத்து பிள்ளை இறந்து விட்டான். தகனம் செய்து வந்தேன் ஐயா. தகவலமா பேச வேண்டாம் ஐயா. ஐயா யாரடி உன் சொல்லடி வந்து பூச்சலிட்டால் கல்லியா சொல்லடி 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 ஐயா நீதி தவறி பேசாதே சரியாரி ஐயா நீதி தவறி பேசாதே இந்த நிசனக்கு அந்த படி பேசல மணியம் நிசனக்கு அந்த படி பேசல மணியம் நீதி தவறி பேசாதே 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 கொடுக்க கதிகள் அந்த குழந்தையையும் முன்னு வந்து போறதான் பேசுறீங்க சொல்லடி 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 சரிதான் நாரிய காரூரலை வரிய பொல்லக வந்த நாயவன் கையில் உள்ள செய்யனதே சொல்லடி 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 ஐயா ஐயா சாதி வேதமும் மரிய செய்தி சொல்வதும் மல்லது சாந்தி உயிர் பல்லவா சண்டாளி
சரிங்க ஐயா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை சுடுவதற்கு கூலியில் வருந்துகிறான். நம் ராஜ்ய பரிபாலனம் செய்ததை பற்றியும் சுடுகாட்டில் நின்று காவல் புரிவதை பற்றி நினைந்து வருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே என்னென்ன வார்த்தை இப்பொழுது உன்னை நான் என்ன செய்யும்? நான் தின்னுவதற்கு மஞ்சள் நீ என் பாசத்திற்குரிய மகளே, இந்த ஈசன், இந்த புழக்கன், இந்த காவலாளி உன்னை காலால் வலுத்து விட்டாடு. ஐயா மகன் மகனை என்று சகஜாலம் செய்தேன் பகவான் என்னுடைய மயானத்தில் கால்பணம் முழுத்துண்டு வாய்க்கு வழி இல்லை கெதி இல்லாமல் உன்னிடம் கெதி இல்லையா? இல்லையா. வழியும் இல்லையா? வழியும் இல்லையா. குற்றம் இருக்கிறதா? குற்றம் இல்லையா. வழி இல்லை, கெதி இல்லை, கெதியும் இல்லை, வழியும் இல்லை, சுற்றமும் இல்லை என்கிறார். இல்லையா. பெண்ணான பெற்றவள் உன்னிடம் பதியாக வேண்டுமே, பதி இருக்கிறதோ? ஐயோ ஐயா ஐயா, என் பதி என்னிடம் இருக்கிறார் ஐயா, என் பதி என்னிடம் இருக்கிறார் ஐயா. ஆனால் தச்சமயம் அறியாமையில் இல்லை ஐயா, சற்று தூரமாக இருக்கிறார். இருந்தும் இல்லாதவள் ஐயா, நான் ஒரு கதியத்தவள், விதியத்தவள், நான் ஆதியத்தவள் ஐயா. கதிகளை சுற்றம் இல்லை, கிட்டிட வகையும் இல்லை, பதி இல்லை என்று நீயும் பணிதிமை உரைத்த மாத சொல்லிக்கிது பாருங்கள் கழுத்தில் தாலி, கழுத்தில் சண்டாளி ஐயா. 1000 கோடி சூரியனை போல் பிரகாசிக்கின்ற மாங்கலத்தை கழுத்தில் அணிந்து கொண்டேன். கெதி இல்லை, வழி இல்லை, சுற்றமில்லை, பதி இல்லைன்னு சொல்லுகிறாளே, வேற உங்களுக்கு நியாயமா?
அப்படி ரிஷிமார்கள் காணாத என் மாங்கல்யத்தை இந்த ஈசன், இந்த புலையன், இந்த காலனாகி, இந்த புலஞ்சொடு தோட்டி பார்த்து விட்டாட. நான் சத்தியத்தை காக்க மறந்து விட்டடா, நீதியை நிலைநிறுத்த மறந்து விட்டடா. ஐயா, கை தவறி விட்டடா. 33 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிமார்களுக்கெல்லாம் தெரியாத தாலியை இந்த பிணம் சுடுபவன் கண்டிருக்கிறான் என்று ஏங்கி அழுது துடித்துக் கொண்டிருக்கிறானே. ஒருவேளை என் மனைவியா இருக்கவே இருக்காது. பஞ்சக விஸ்வாமித்திர முனிவன் சூழ்ச்சியாக இருக்கலாம். சற்று விசாரிக்க வேண்டும். அம்மா, தாலியை கண்ட நான் இதுவரையிலும் நான் பேசிவிட்டேன். 33 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிமார்களுக்கெல்லாம் தெரியாத தாலியை நான் கண்டுவிட்டேன் என்று ஏங்கி அழுது துடித்துக் கொண்டிருக்கிறாயே. அப்படி என்றால் நீ யாருமா? நீ எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? இங்கே இருந்து யாருடையது? தாங்களுடைய நாடு சொல்ல வேண்டும். சொல்கிறேன், என் கதையை கேட்டு விட்டால் என் குழந்தை எடுத்து தகவல் தெரிவிக்க என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஐயா. நான் யார் என்றால் கண்ணோசி நாட்டில் மதிதேவனுக்கு மகனாக பிறந்து அயோத்தி மன்னன் அரிச்சந்திரனை மணந்து எனது பெயர் சந்திரமதி, கணவன் பேரோ அரிச்சந்திரன், குழந்தை பேரோ என் மகன் போய்விட்டாளே. அப்பா, சூரிய குலத்தில் உதித்த சுந்தரா, சூரிய குலம் இன்றோடே போய்விட்டதா? மகளே, எனக்கு எல்லும் தண்ணீர் இறைப்பாய் என்று எண்ணிருந்தேன். மகளே, எனக்கு பின்னாலே நாட்டை ஆழ்வாய் என்று மனக்கோட்டை கட்டியிருந்தேனப்பா. சூரிய குலத்தில் சுடர் விளக்கே எரிந்து முடிந்து விட்டதா? மகளே, எப்படி எப்பா கண்டே மகனே, உலகத்தை விலை பெற்ற நவரத்தின முடிவெற்ற மகனே, 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 உலகத்தை விலை பெற்ற நவரத்தின முடிவெற்ற மகனே, 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 மகனே,
ஐயா, எனக்கு யார் ஐயா? என் குழந்தைக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது என் குழந்தை ஐயா, என் குழந்தை ஐயா, இது என் குழந்தை ஐயா. ஐயா நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார் ஐயா? என்னை யாருன்னு கேட்கிறாயே? என்னைய கேட்கிற? என்ன கேட்கிறாயா? என்னைய கேட்கிற? நீங்கள் நீங்கள் யார் ஐயா? என் குழந்தைக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நன்றாக பாருமா, நன்றாக பார். உன்னை உடவென்று உடுக்க உடையென்று உடல்வற்று ஒரு உடை இந்த பாவி 56 தேசத்துக்கு சக்கரவர்த்தி காசி மாநகரத்திலே காசி மாநகரத்திலே கடை தெருவிலே உங்களை காய்கறிகள் போல் விளைபொறி வந்து அந்த பாவி ஹரிச்சந்திரன், அந்த பாவி ஹரிச்சந்திரன் என் கணவருக்கு இப்படி ஒரு நிலை வரவே வராது. என் கணவருக்கு இப்படி ஒரு நிலை வரவே வராது. இல்லை, நீங்கள் என் கணவர் இருக்க முடியாது. என் கணவராய் இருந்தா ஐயா, எனக்கு அந்தரங்கமாக ஒரு பேர் நாமத்தை சொல்லி அழைப்பார். அதை அழைத்து எல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐயா, என் கணவருக்கு இப்படி ஒரு நிலை வராது. எப்படியெல்லாம் சோதனை, கடைசி நேரத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவன் சோதனை கொடுக்கிறான். என்ன சொல்ற? நாம் சந்தோஷமாக வாழ்ந்த நேரத்தில் நான் சுகமுகமாக வாழ்ந்த காலத்திலே சந்தோஷமாக வாழ்ந்த நேரத்திலே தேவி தேவி அருகாமையில் இருந்து தெரியாம போச்சு. என் ஜாமி என் அருகாமையில் இருந்து எனக்கு தெரியாம போச்சு. ஐயா, என் ஜாமீனு தெரியாம நான் எப்படியெல்லாம் பேசிவிட்டு சுவாமி சுவாமி உங்களுக்கு ஏன் சுவாமி இப்படி ஒரு நிலை வந்தது? ஏன் சுவாமி உங்களுக்கு இப்படி ஒரு நிலை? உங்களை பார்க்க மாட்டோமா நான் ஏங்கின நேரம் போக இப்படி பார்த்து விட்டுருந்தேனே. ஐயா, போகட்டும் சுவாமி, நம் குழந்தை தானே, நம்ம இருவரும் தரணம் செய்யலாமே. குழந்தை இறந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது சுவாமி. சுவாமி, குழந்தை நம்மளுடைய குழந்தை, நம் குழந்தை தானே, நம் குழந்தை. எனக்கு இன்னும் அதிகமான வேலையெல்லாம் இருக்கு. சக்தியை பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன். குழந்தை நம்மளுடைய குழந்தையாக இருப்பினும் எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி வேண்டாம். என்னுடைய எஜமானுக்கு நான் கொடுக்க வேண்டிய கால் பணம் முளத்துண்டை நான் கொடுத்தாக வேண்டும். போமா, போ, காலகண்டையில போய் வாங்கி வா. போ. கொடுக்க மாட்டார்கள் சுவாமி, கொடுக்க மாட்டார்கள். கொடுக்க மாட்டார்கள் சுவாமி. அப்படி என்றால் நான் சொல்கிறேன், கேட்பாயா? சொல்லுங்கள் சுவாமி. கேட்கிறேன் சுவாமி. நீங்க சொல்வதை கேட்காமல் நான் என்ன கேட்க போகிறேன்? சொல்லுங்கள் சுவாமி, தெரிவிக்க. அம்மா, நம் மகனுக்கு, நம் பெற்ற மகனுக்கு சொல்லி வைக்க காசு இல்ல, எது இல்ல, சொல்லியும் இல்ல, பிச்சையாவது போடுங்க என்று போமா. நம் நாட்டு மக்களிடத்திலே போ, பிச்சையாவது நான் கடமையை செய்ய வேண்டும். கடமை தவறாது, நான் கடமையை செய்ய வேண்டும். போமா, பிச்சை எடுத்து வா, சென்று வா. கால் பணம் நான் கொடுத்தாக வேண்டும். வருகிறேன் சுவாமி. நம்ம வாழ்க்கையில் பிச்சை ஒன்றுதான் மிச்சம், அதையுமே எடுத்து வருகிறேன். அது வரைக்கும் குழந்தையை பத்திரமாக பார்த்து செல்லுங்கள் சுவாமி. ஹலோ, இப்பொழுது சந்திரமதி அவர்கள் பிச்சை எடுக்க வருகிறார்கள். தங்கள் கையிலே இருக்கிற காசை போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது முடிந்தவுடன் பட்டாபிஷேகம் இருக்கிறது. பெருமக்கள் அனைவரும் பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா, ஊரை சேர்ந்த முரளி ஐயா அவர்கள் 500 ரூபாய் பரிசாக வாரி வழங்கி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும்
நன்றி கடந்த வணக்கத்தை அன்போடு தெரிவிக்கிறேன். இப்பொழுது பட்டாபிஷேகம். 1000 கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கலாம். இதுபோல் நாடகம் நடத்தினால் மட்டுமே தான் பட்டாபிஷேகம். ஆகவே நீங்கள் எல்லாம் அமைதி காத்து பட்டாபிஷேகத்தை பார்த்து சொல்ல பணியோடு கேட்டு தோன்றுகிறோம். போட்டு போட்டு அப்படியே பின்னாடி ஒதுங்கிக்கங்க. ஒதுங்கி பொறுமையா பொறுமையா போடும். என்ன வெறிநாயா கொடுக்குச்சு? அண்ணா அண்ணனா அண்ணா உனக்கு 3 பவுன் நகை போட்டு காது குத்த போறேன் பிள்ளைக்கு. அண்ணா நான் யார் தெரியுமா? காசி மகாராஜாவுடைய சேவகன். இதோ இறந்து கிடக்கக்கூடிய பிள்ளை யார் குழந்தை? என் குழந்தை. என் குழந்தை இல்ல இல்ல காசி மகாராஜாவுடைய குழந்தை கனகவேந்தன் கழுத்து நெரிச்சு கொண்டு விட்ட ஜவர் தத்தாத்தி மூலம் மகமாய் இந்தியா வளர்த்து காசிம நகரத்தில் தெரு தெருவாக பிச்சை எடுத்து வந்தேன்னா பிச்சை எடுத்தவர்கள்லாம் இங்கேதான் இருக்கார்கள். ஏமா இது பிச்சை எடுத்துச்சா? எனக்கு பேச்சு கிடையாது. வா கொலைகாலத்துக்கு. யாரா மயானத்துல எவன்டா கேட்கிறவன்? எதற்காக அழைக்க வேண்டும்? ஏன் அழைத்தார்? இங்க வா. ஆடு வச்ச பிரியாணி
ஆள் வச்சு அடிக்கல என்ன செய்வது? நீ யாரு தெரியுதா? வேலைக்காரப்ப. வேலைக்காரன் நான் வேலைக்காரனா? காசி மகாராஜாவுடைய சேவகன். கூலிக்காரன். நீ யாரு? நானும் வேலைக்காரன் தானே. என்ன செய்வேன்? நீ யாரு? நீ யாரு? சொல்லு. நான் ஒரு வேலைக்காரன் தான். எப்படி வேலைக்காரனா? எப்படி? என்னுடைய எஜமானன். உன் எஜமான் யாரு? வீரபாகு. ஓஹோ, வீரபாகுக்கு நான் ஒரு அடிமை. வேலைக்காரன் என்ன செய்வேன்? இந்த அம்மாவை அதாவது காசி மகாராஜாவுடைய குழந்தை கனகவேந்தனை கருத்தில் வச்சு கொண்டுகிட்டு பொக்கிஷ பொட்டியும் திருடி போச்சு. 2 வேலை செஞ்சிருக்கு. கொலை கொள்ள. என்ன செய்ய வேண்டும்? வெட்டு. ஆமா, நான் வெட்ட வேண்டும். நீ வெட்டணும். என்னுடைய எஜமான் உத்தரவு தான் வெட்டுகிறேன். வீரபாகு. வீரபாகு உத்தரவு வெட்டுவியா? அப்படி என்றால் அதோ இருக்கிறது வீரபாகு எழுதி கொடுத்த தொழிற்சீட்டு. இதோ இருக்கிறது வீரபாகுடைய சந்திராயுதம். நான் நிற்க பொழுதே ஒரு கிலோமீட்டர் இருக்கணும். 2 குண்டா போகணும். வெட்டு ஒரு குண்டாட்டிக்கு 1 நிமிஷம் தான் இல்லையா? அந்த அம்மா சாப்பிடுறது இந்த காசை கூட தேவி கொலையா செய்தார்? இல்லை சுவாமி. கொலைகளத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்களே. இல்லை சுவாமி. காசிம நகரத்தில் தெருவாக பிச்சை எடுத்து வந்து காலையில் ஒரு குழந்தை தம்பிட்டது. நம் குழந்தையை என்னவோ என்று தூக்கி வைத்து அழுது கொண்டு இருக்கும்போது என்னை கொலையாளி என்றும் குற்றவாளி என்றும் கொலைகளத்துக்கு அழைத்து வந்துட்டார்கள் சுவாமி. நான் திருடவில்லை, நான் கொலை செய்யவில்லை, என்னை நம்புங்கள் சுவாமி. வழக்கமாக வழிபடுகிற நமது குலதேவதையை இப்பொழுது நீ கிழக்கு நோக்க வணங்க வேண்டும். அப்படியாகட்டும். உன்னை நான் வெட்டிதான் தீர வேண்டும். கடமை தவறாது கரம் பிடித்த கையாலே தன்னுடைய மனைவியை வெட்டுவதா? என்ன செய்வது? நான் வெட்டுதான் ஆக வேண்டும். கடமை தவறாது புரிந்து கொள்ளுமா? இதோ வெட்டுகிறேன். என்ன தேவி வாழை ஓங்க மாலையாக வந்து விழுகிறது. கடமையில் தவறிவிட்டாயா அல்லது நான் தான் சத்தியத்தில் தவறிவிட்டேன்? ஒன்றுமே தெரியவில்லையே சுவாமி. 7 சென்மம் எடுத்தாலும் தாங்களே எனக்கு கணவராகவும் இறந்து கிடக்கு குழந்தை தேவதாசனே நம்மளுக்கு மகனாகவும் குலக்கடவுள் வதிஷ்டனே நம்மளுக்கு குருவாகவும் வர வேண்டும் என்றதால் இந்த பாவி மனதில் எண்ணினேன் சுவாமி. வேற ஒன்றுமே நான் எண்ணவில்லை சுவாமி. மீண்டும் குலகுருவாக வதிஷ்ட மகாமந்திரி தியானம் செய்து புரிந்து கொள்ளுமா? நான் காத்து வந்த சத்தியம் உண்மையாக இருந்தால் கடைசி நேரத்திலாவது சத்தியம் ஜெயிக்கட்டும். உடனே நான் வெட்டிதான் சேர வேண்டும். நான் கடமை தவறாது உடனே நான் வெட்டிதான் சேர வேண்டும். புரிந்து கொள். எந்த மனதில் Yeah.
ஏன் வாளை தடுக்க வேண்டும்? என் திசையும் கீர்த்தி பெற்ற ஹரிச்சந்திர வளமே கேளா. சுவாமி, ஆண்டரும் இவர் உரைத்தார் பொய்யே, அரிய திருமாலும் நான் உரைத்தேன் பொய்யே. என்றவேதனை பொய்யுரையாத காரணத்தினால் என்னிலும் மேலோனினை ஏம்பராமை. முன்பொரு காலத்தில் நானே மார்க்கண்டையனுக்காக பொய்யுரைத்தேன். இருப்பினும் நாடிழந்து நகரிழந்து மனைவி மைந்தனை பிரிந்து மயானத்தில் மனைவி என்று தெரிந்தும் வெட்ட துணிந்தவனை பாராட்டி இறந்த இரு குழந்தையும் எழுப்பி தருகின்றேன். மீண்டும் ராஜ்யங்களை நீயே பரிபாலனம் செய்ய வேண்டும். சுவாமி, இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகுமா எனக்கு பதவி வேண்டாம். என் நாட்டு மக்களுக்கே கொண்டு போய் கொடுத்து விடுவேன். சுவாமி, 56 தேசத்து மன்னர்களுள் யாரேனும் ஒருவருக்கு கொடுத்தால் உனக்கு சம்மதம் தானே? அப்படி என்றால் 56 தேசத்து மன்னர்களுள் நீதி நெறி நேர்மை தவறாது ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாமணி கட்டி சத்தியமே லட்சியமாய் வாழ்ந்து கனவிலும் நினைவிலும் பொய்யுரையா மாமன்னன் என்ற முறையிலும் தேவாதி தேவர்கள் எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக தேவலோகத்தில் எடுத்த சபதத்தின்படி அன்று சரையுமா நதிக்கரையில் உன்னை சந்தித்து கட்டி கட்டி எடுத்தது நட்சத்திரங்கள் சுக்கிர பகவான் அதோ காட்சியிருக்கிறார். வணங்கி பெருமானே, காசிமா நகரிலே உனது மனைவிந்தனை அடிமை கொண்டது காலகண்ட நல்ல அக்னி பகவான் அதோ காட்சியிருக்கிறார். வணங்கி உன்னை அடிமை கொண்டது வீரபாகவன் யமதர்மராஜன் அதோ காட்சியிருக்கிறார். வணங்கி நீ காத்தது மயானமல்ல யாகசாலை, உசிப்பது வாய்க்கரிசியில சேசரிசி. காசிராசன் மகன் கரகவேந்தனை உடனே கழுத்து நிறுத்திக் கொள்ளவில்லை. இது விஸ்வாமித்திரன் மாய்கள். உனது மகன் தேவதாசன் பாம்பு எடுத்து இறக்கப்படவில்லை. அது எனது மகன் முருகனின் விளையாட்டு. ஆகவே நீயே உத்தமன், நீயே சத்திய சீரன் என்று உனக்கே மகிழாபிஷேகம் வைக்கிறோம். அப்படியே சுகமங்கலம் மகாபாட். கண்ணை திறந்து வைத்தேன் கருப்பொருளே, கதவை திறந்து வைத்தேன் திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கதவை திறந்து வைத்த திருவருளே. பரம்பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை விட்ட கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஹரிகர சுதனே அருணாசனமே அண்ணாமலையே போற்றி. ஓம் நமச்சிவாய அன்பே நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. தாய்மார்களை நாடக கலா ரசிக மக்களே, 2 தினங்களும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களது ராஜ மன்னார்குடி இயலிசை நாடக நடிகர்கள் சங்கத்தின் சார்பிலும் எங்களது நாடக அமைப்பாளர் எங்களது மன்னார்குடி இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் மதிப்பேக்கம் பாசத்திற்குரிய பைங்காட்டூர் தங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஆண்டுகள் தோறும் தொன்று தொட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது தட்டாத்திமலை கிராமவாசிகளுக்கும் கிராம முக்கியஸ்தர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இந்த பட்டாபிஷேகத்திலே சேசரிசி என்று ஒன்று வீசுவார்கள். அதை பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் முந்தானையிலும், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் துண்டலில் எடுத்துட்டு போய் நமது பூஜை அறையிலே வைத்து பூஜை செய்தோமே ஆனால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மக்களுக்கு நோய் நொடிகள் இருக்காது. அதனாலே நீங்கள் அனைவரும் அந்த சேசரியை பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பது ஐதீகத்திலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்து இந்த பட்டாபிஷேகத்திலே இருக்கக்கூடிய சேசரியை பெற்று செல்லுமாறு உங்களை பாதம் தொட்டி கேட்டுக்கொண்டு பட்டாபிஷேகத்தை இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இந்த விழாவினை நடத்துகின்ற அனைத்து பேர்களும் உடனடியாக மேடைக்கு வந்து பட்டாபிஷேகத்தை நிறைவு செய்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் வரல போகணும்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே வந்துடணும். சந்தானே
வா வா தம்பி வா மணி வாங்க எல்லாருக்கும் உண்டு யாரும் போவாடுங்க. ஆமா அம்மா வா இங்க வா, எல்லாருக்கும் உண்டு. ஆமா அன்னைக்கு அரிசி போடுறாங்க, நாளைக்கு சீனி மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க, இன்னும் கார் வச்சு விடணும். கண்ணை மூடிங்க கண்ணில் விழும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்கள், நாடக ரசிக பெருமக்களே, 2 தினங்களும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தை சிறப்புடன் நடத்திய தட்டாத்திமலை கிராமவாசிகளுக்கும் கிராம முக்கியஸ்தர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் சிறப்புற அமைவதற்கு எங்களுக்கு ஒளிவரி அமைச்சு கொடுத்த எங்களது ஒளிபெருக்கிக்கு சிறந்த ஒளிபெருக்கிக்கென்று சாதனை படைத்த உலகமெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்புக்கும் பாசத்திற்குரிய திரு மணி ஆடியோஸ் அது மாப்பிள்ளை குப்பம் சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அதோடு எங்களது நாடகத்தை சிறப்பாக வந்து நேற்றைய தினம்